எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னால மார்னிங்கே வீடியோவே போட முடியல. ஏன்னா, பட்டாசு கடை போட்டனால மார்னிங்கே தாத்தாவும், வினுவும் கிளம்பி கடைக்கு போயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஆஃப்டர்நூன் வந்து 12:00 மேல தான் நாங்க சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பியிருந்தோம். டக்கு 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 டக்குன்னு பண்ணோம் எல்லாத்தையும். ஆக்சுவலா என்ன வீடியோ எடுத்து மார்னிங்கே நான் போடுறது தெரியல. என் ஹஸ்பண்ட் தான், "வா போம்போதே பட்டாசோட கிளம்பிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசுலாம் ஒரு 4, 5 வச்சு வீட கொஞ்சம் குப்பையாக்கிட்டு தான் நாங்க கிளம்புனோம். சரி போற வழியில தாத்தாவ பார்த்துட்டு போவோமேன்னு போனா, அங்க கொஞ்சம் கஸ்டமர்ஸ்லாம் இருக்கவும், அங்க வந்து கொஞ்சம் அப்படியே லேட் ஆயிருச்சு. மழை வேறங்க காலையில இருந்து லைட்டா தான் தூறுச்சு. ஆனா தீபாவளிய ஓட்டியாச்சு. ஏன்னா மழை அந்த அளவுக்கு வரல. ஆனா இது காரைக்குடிக்கு. ஆனா மத்த ஊர்ல மேபி வந்திருக்கலாம். கடைக்கு சும்மா போனாலே அங்க ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கு. பட் செம்மையா டைம் பாஸ் ஆகுதுங்க. எப்படி டைம் போதுன்னே தெரியல. அவ்ளோ ஜாலியா இருக்கு. இங்க ஒரு மேடம் எப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கா பாருங்க. நீங்க வாங்கவே வரவும் மாட்டீங்க, போகவும் மாட்டீங்க அப்படி சொல்லி உட்கார ஆரம்பிச்சுட்டா. ஸோ நாங்க அதுக்கப்புறம் கிளம்பி அம்மா வீட்டுக்கு போனோம். உள்ள போம்போதே பயங்கரமான ஸ்மெல்லு, பிரியாணி ஸ்மெல்லு. சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு சாப்ட்டுருவோம். ஏன்னா நாங்க மார்னிங்லேருந்து சாமி கும்பிட்டதே லேட்டு. ஸ்ட்ரெயிட்டா நாங்க இங்க வந்துட்டோம். அம்மா குக்கிங் ஆல்ரெடி செம்மையா இருக்கும். ஸோ செம்மையா சாப்பிட்டு முடிச்சாச்சு. வெரைட்டி நெறையா வச்சிருந்தாங்க. கோலா உருண்டை, சிக்கன், காடை, அதுக்கப்புறம் முட்டை என்னென்னமோ பண்ணியிருந்தாங்க. பிரியாணி அல்டிமேட் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, எல்லாரும் ஒரு மீட்டிங். ஜாலியா உட்காந்து ஃபன்னா பேசிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் என்னாச்சுன்னு பார்ட் 2ல பார்க்கலாம்.